விவசாயம் மாறாது. கரெக்டா இத்தனை மாசம்னா இத்தனை மாசத்துல அது எல்லாம் வந்தாகும். கம்மியா எடுக்க முடியாது. சரிண்ணா, இப்ப மாட்டை பார்த்துட்டோம், நம்ம எல்லா மாட்டையும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம வண்டி பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒரு விவசாயி மாடு வந்த உடனே வண்டிக்கிட்ட மாடு வந்து நிக்குது பாருங்க. அதான் எல்லாம் பழக்கி வச்சிருக்காரு பாருங்க. வந்து நேரத்துல முட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க. வண்டி வருது. அதாவது வந்து பண்டியில வந்து முட்டி பழவனாத்தான் விவசாயம் ஓட்ட முடியும். அதாங்க அதான் நல்லா போயிட்டு இருக்குது மாட்டு வண்டி. இது நம்ம விவசாயி பார்த்தோம். மாடு ஒரு 4-5 மாடு வளர்த்தினாரு, பால் ஊத்துறதெல்லாம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வண்டி வாங்கினோம்ல வச்சிருந்து பார்த்தீங்களா, வண்டி வாங்கினோம்ல வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அப்போல்லாம் சில பேருக்கு தெரியாது வண்டி வாங்கினா என்னென்னு தெரியாது. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வண்டி பழைய காலத்து வண்டியெல்லாம் வச்சிருக்கிறாரு. இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்குது நமக்கு. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறத இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கேட்கல எங்கெங்கே ஓட்டுவார், இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளோ ஏதுன்னு அண்ணனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு வாடகைக்கெல்லாம் போவீங்களாண்ணா? போவேன். எவ்வளோ கொடுப்பாங்க வண்டி? 2000 கொடுப்பாங்க. வெறுவல்னா 2000 கொடுப்பாங்க. வேற ஜாமான ஓடுவானா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்காது. அதாவது இது வந்து இப்ப ராரி போக முடியாது, ரொம்ப போக முடியாத இடத்துல போயிட்டு வரும். ஒரு விவசாயி இதுக்கு தேவை. எப்படி ராரியம் 10 கூட வச்சிருக்கலாம், ஆனா இது வச்சிருக்க முடியாது. இதுக்கு வந்து இப்ப தீனி போடணும், அதுக்கு உண்டான பராமரிப்பு பண்ணணும், எல்லாம் இதை ஓட்ட முடியாது. எப்படி அதாவது விலங்குகளை எல்லாம் வச்சிருக்க முடியாது. ஆனா வாடா வண்டி சுத்தி பார்க்கலாம். ஆனா வண்டி பார்க்கலாம்னா இந்த வண்டியில இதுதான் வண்டி பாத்தீங்கன்னா இதான் நம்ம வச்சு ஓட்டுறோம். இதுல பொதுமக்கள் அப்பெல்லாம் நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது வண்டியில் நல்லா ஏறி போயிட்டு 25 பேர் 100 கிலோமீட்டர் போலாம். அதாவது இழுக்கு மாடு இழுக்கு கண்டிப்பா இழுக்கு. 25 பேர் இதுல போனா எங்க அன்னைக்கெல்லாம் காரை பார்த்து தான் ஆசைப்பட்டான். இன்னைக்கு மாட்டு வண்டி ரோட்ல போனதான் ஆசைப்படுறாங்க. எல்லாரும் வச்சிருக்கணும், பணம் போட்டு காரை வாங்கிக்கலாம் கண்டிப்பாங்க. ஆனா இது வந்து இன்னைக்கு காட்டுல இருக்கிற பிள்ளைய திங்கடிச்சுட்டு தண்ணி காட்டிட்டு கூட 100 கிலோமீட்டர் போலாம். காரை வந்து சும்மா பெட்ரோல் ஊத்தாது ஆயில் ஊத்தாது போச்சு ஊத்தாது. இப்ப பெட்ரோல் ஊத்தி போறதுனால மாசு கட்டுப்பாடு வருது. வண்டி அப்பெல்லாம் பார்த்தா மாசு கட்டுப்பாடு எங்க வந்துச்சுங்க? வண்டி நானும் சின்ன பையனா இருக்கும் நல்லா பார்த்தேன். இதான் வண்டி, இதான் மாட்டு வண்டி, இப்படி போயிட்டு இருக்கு நான் நினைச்சேன். இப்ப இருக்கிறவங்களுக்கு மாட்டு வண்டியில என்னன்னே தெரியாம போயிடுச்சு. அது அதாவது எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பன் காலத்துல இருந்து அப்படியே இருக்குது. நாளைக்கு என் பையன் காலத்துல இது அப்படியே தான் வரும். இது வண்டி வாங்கி எத்தனை வருஷம் இருக்கு? இந்த வண்டி வாங்கி 25 வருஷம். 25 வருஷம் போயிடுச்சு. அந்த பழைய காலத்து கட்ட வண்டி. கட்ட வண்டி ஆசாரி சரியான முறையில் இல்லைன்னா அப்படி வீல் டயரா போட்டுட்டோம். சரி சரி, அதையும் பாத்துருவோம். இப்ப இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த வண்டி பாக்குறோம். வாங்க இந்த வண்டி பார்க்கலாம். அது இந்த வண்டி என்ன கட்ட வண்டி. வீல் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்குமா? அதுதாங்க கட்ட வண்டியா தான் இது. இப்ப வந்து ஆசாரி வந்து சரியான முறையில வேலை செய்ய ஆள் இல்ல, எல்லாம் படிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம இப்படி எடுத்துக்கலாங்க. அது ஏன் தொழில் பண்றதுனால அவி பேர் நம்மளுக்கு வேண்டாம். அவி தொழில படிச்சுட்டு பசங்க பண்றதுக்கு ஆள் இல்ல. அதெல்லாம் நீங்க விவசாயம் தயார் பண்ணிக்கிறீங்க. நானே தயார் பண்ணிட்டேன். சூப்பருங்க. பேரங்க வந்து கிடைக்குது. வண்டி ஒரு பழைய பேரங்க கார் பேரங்க எடுத்தாந்து போட்டுக்கிறோம். இப்ப வந்து அவங்களோட வேலையும் இல்ல. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் வந்து கார் பேரங்க எடுத்து காருக்கு போற டயர் பழைய டயர் எடுத்தாந்து போட்டுக்கிறோம். சரிண்ணா, இந்த வண்டி வாங்கி எத்தனை வருஷம் இருக்குது? இந்த வண்டிலாம் ஒரு 2-3 தலைக்கட்டா இருக்குது. தலைக்கட்டு? ஆமா. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இதெல்லாம் என்னண்ணா? இதுதான் மாட்டுக்கு ஓட்டுற நேரம் கலப்பை. இது இருந்தாதான் மாடு ஓட்ட முடியும். இருந்தாதான் ஓட்ட முடியும். இது எதுக்கு? கலப்பிக்கு போடுறதுங்களா? மாட்டுக்கு போடுறது. இதுதான் கலப்பீங்க. நண்பர்களே, கலப்பி பாருங்க. அண்ணன் மேல வச்சுக்கிறாங்க. கலப்பை வண்டியில அந்த கலப்பை ஒரு வண்டியில கலப்பி பாருங்க. அண்ணன் மேல வச்சுக்கிறாரு. இதை போட்டுதான் மாட்டு ஓட்டிட்டு இருக்கிறாரு. இப்ப காட்டுவாரு. இப்ப வேண்டாம், அவரு இன்னைக்கு வேண்டாம், அவர் வேற வேலையை போறதுனால நாம கிராமத்து ராஜா சேனலுக்கு நம்ம வந்து நம்ம பேட்டி கேட்கலாம்னு கேட்டோம். அண்ணன் உடனே வாங்க பார்க்கலான்னாரு. உடனே இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. மற்றும் மாட்டு இன்னொரு கலப்பை இந்த நேரத்தில் பார்க்கலாம்னா பாத்தீங்கன்னா இது கலப்பை பாத்தீங்கன்னா இது என்னென்ன ஓட்டலாம்னா இது வந்து கரும்புகாட்டு பாரு போடலாம். கரும்புகாட்டு பாரு இதை போட்டா கரும்புகாட்டுக்குள்ள போடலாம்னு சொல்றாங்க. கரும்புகாட்டு பாரு ஒரு அடி ஆழம் வரும். ஒரு அடி ஆழம் கரும்புகாடு அடி அகலாம். ஆனா இது வந்து சும்மா ஆசைப்பட்ட முடியாது. உடம்புல வந்து இது குறைஞ்சபட்சம் மண்ணாட தூக்குறப்ப 100 கிலோ வெயிட் வரும். 100 கிலோ வரும். 100 காலு தவறாது தூக்கணும். ஏன்னா அது மாடு இழுத்துருமா? அதுக்கு உண்டானது பழக்கம் வேணும், மாட்டுக்கு உண்டான கெப்பாசிட்டி வேணும். அதுக்கு உண்டானது போட்டாதான் இழுக்கு. அதாவது மாட்டை கொண்டுட்டு வந்து சும்மா கட்டி போட்டா போகாது. அதுக்கு உண்டான தவிடு போடணும், அதுக்கு உண்டான ஊக்க பழம் கண்டிப்பா 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 பழக்கம் கொடுக்கணும்.
சும்மா பழவாது. சூப்பர்ண்ணா. சும்மாவெல்லாம் பழவாது. அதாவது வந்து சும்மா எந்த வகையில பழகும் அதெல்லாம் சும்மா பண்ண முடியாது. சரி, அடுத்தது நம்ம கலப்பை பார்த்துட்டோம். அடுத்தது இதான் பார்த்தலாம்ண்ணா. அது வந்து வாங்க. தொடர்ந்து விவசாயிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். என்னமோ ஒரு தகர மாதிரி வச்சுக்கிறாரு, என்னமோ சேருன்னு சொல்றாரு. அவரே காட்டு தெரிஞ்சுக்கலாம். இது என்ன யூஸ் ஆகுது? வந்து டில்லர் ஓட்டுற காட்டுல சேரு வந்து மட்டமா இருக்கடையும் சவனா நிறவி பயிர் நிறத்துக்கு நிறைவு விடுறது பரம்பு. கண்டிப்பா. இது வந்து மாட்டுல போட்டு நிறவலாம். இதை வந்து வேறையில நிறவ முடியாது. வேறையில நிறவனா மட்டம் வராது. கண்டிப்பா மாட்டுல மட்டும் நிறவனா அது நல்லா ஓட்ட தெரியறவனா நிறவனா தான் மட்டம் வரும். கண்டிப்பா எப்படி வேணாலும் ஓட்டினா காடு மட்டம் கிடையாது. கண்டிப்பா ஒரு வயலு ஒரு ஏக்கரா இருந்தாலும் சரி, நிறைய ஏக்கரா இருந்தாலும் சரி, மட்டமா இருக்கணும். புளியாம இருக்கக்கூடாது, மேடாம இருக்கக்கூடாது. ஏன்னா புளியில பயிர் அழுகி போயிடும். மேட்டுல சவுனா இருக்கும்னு சொல்றீங்க. ஒரே உழவுல பயிர் நட்டாலும் சரி, வயலு சவனா நேரம் காடு மட்டும் சுத்தமா அதுக்கு தான் அது யூஸ் ஆகுது. ஆமா. ஓ சூப்பர். அதுக்கு தான் இது யூஸ். அடுத்த என்னமா வச்சுக்கணும் அதையும் பார்த்தலாம். அதாவது வந்து அது வந்து ஆனா இன்னொரு கலப்பை வித்தியாசமா வச்சுக்கிற உருளை மாதிரி வச்சுக்கிறீங்க. இது வாங்கி 30 வருஷம். 30 வருஷம். இது என்ன யூஸ்னா அது? இது வந்து டில்லர் போக முடியாத காட்டுல இயந்திரம் போகாத காட்டுல நாம கலப்பையை இதை போட்டு மாட்டுல போட்டி ஓட்டலாம். என்ன ஓட்டலாங்க? இது பூட்டி ஓட்டினோம்னா சேர் பயிர் நடந்து டில்லர் சரி இழுத்து பார்க்கலாமாண்ணா? சூப்பரா வருதுண்ணா. மாட்டை போட்டு ஓட்டுறது. இதெல்லாம் உங்களுக்கு யாருன்னு ஐடியா சொல்லி கொடுத்தாங்க? இது வந்து அதாவது வந்து நாளாக இயற்கையா வர்றதுதான். இதெல்லாம் நீங்க தஞ்சாவூர்ல பார்த்தேன். ஓ பாத்துட்டு நீங்களும் செஞ்சுட்டீங்க? ஆமா, நான் பாட்டு வந்து நானும் வாங்கிட்டேன். விஞ்ஞானி விவசாய விஞ்ஞானிக்கெல்லாம் சொல்லலாமே. அதான் நான் தான் பள்ளிக்கூடத்தை வாசப்படியே போவோம், விவசாயம் ஓட்டிட்டு இருக்கிறேன். அதான் விவசாயத்தை அருமையா பண்றீங்களா? அதாவது வந்து டில்லர் ஓட்ட முடியாது. நாம இதை பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு கலப்பை வச்சுக்கிறேன், அதை என்னன்னு பார்க்கலாமே. அண்ணா இப்ப அத்தனை பழைய காலத்து வண்டி கலப்பை நெகம் மூலி இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இது என்னன்னு ஒரு வித்தியாசமா இருக்குது. வந்து வரக்காடு மேடா இருக்குது. காட்டை ஓட்டி விட்டு அந்த மேட்டை வந்து மாட்டுல பூட்டி இப்படி அழுக்கு தள்ளி பிடிச்சா, இப்படி தள்ளி பிடிச்சா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 200 கிலோ மண்ணு கொண்டு போகும். ஓ மண் எடுக்குது மேட்டு கட்டலைங்க? ஆமா, மேட்டு மேடா இருக்கிற மண்ணை கொண்டு குளியல் தள்ளு. வேறையில தள்ள முடியாது. இப்ப நீங்க ஆளை வெட்டி கொண்டு கொட்டினா, ஒரு ஆளை வெட்டி கொண்டு கொட்டினா இதுல 1 மணி நேரத்துல தள்ளி. இது வந்து இரும்பு பரம்பு, அது மரப்பரம்பு. சேத்துக்கு இது சேத்துக்கு ஆகும். ஒரு சரளை கேடாக்குது, அந்த பரம்பு மண்ணு வராது. உழவே ஓட்டாங்களோ ஒரே உழவுல கூட பரம்பு நாட்டி பிடிச்சின்னா மாடு இழுக்கணும். ஆனா அதெல்லாம் பழக்க வேணும். பழக்கே போய் சொல்றேன். பழக்கம் இருந்தா தான் ஓட்ட முடியும். விவசாயிட்டு இது எல்லாமே வேணும். ஒரு விவசாயிக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எல்லா சாமானும் வேணும். அப்பதான் விவசாயி. ஒரு சாமானத்தை வச்சுருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. சாதாரணமா இன்னைக்கு ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம், எல்லா சாமானும் அவன் கடையில இருந்தா எங்கேயும் போக மாட்டான். ஒவ்வொரு சாமானுக்கு ஒவ்வொரு கடைக்கு போயிடணும். சூப்பர்ண்ணா. ஆனா நீங்க இது வரைக்கும் இது பழைய காலத்த பொருளை வச்சு நீங்க விவசாயம் பண்றதால எங்களுக்கு பெரிய சந்தோஷம்னா. இது வரைக்கும் உங்க வேலையை விட்டு கிராமத்து ராஜா 100 சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் எங்கிட்ட பேட்டி கொடுத்துக்கு இன்னும் மேலும் சந்தோஷம்னா. ரொம்ப நன்றிங்கண்ணா. பாத்தீங்கன்னா நண்பர்களே, விவசாயி 4 மாடு வச்சு வளர்த்துறாரு. நம்ம ஏற்கனவே பேசணும். திரும்ப பாருங்க 4 மாடு ஒட்டுக்கா வச்சு வளர்த்துறாரு. 2 மாடு 2 எரிஞ்சு வச்சுக்கிறாரு. 4 வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, அதாவது அது பொட்டை மாடு தகுந்த வேலை செய்யும். அதுக்கு தகுந்த வேலை கொடுக்கலாம். ஓ சத்துக்கு தகுந்த வேலை செய்யும். அது கண்ணு போட்டுக்கும், பால் கறந்து குடிச்சுக்கலாம். கண்ணு குடி நம்ம ஆசைப்பட்டு கேட்கறாங்க, இன்னொரு நாட்டு கண்ணு குடுன்னு கேட்கறாங்க. அப்போ வந்து நான் என்ன செய்வேன், என்னோட மாடு போடுற கண்ணுல வளர்த்தி அதை சரியான முறையில வச்சிருந்து அவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க போய் வளர்த்துறாங்க. அது தேவை. எருது அது கனமான வேலை செய்யணும். எருது தேவை. அதனால ஆமா 4 இருந்தா தான் செட்ட. இன்னும் 2 கூட வச்சுக்கலாம். அதாவது எம்மனால போய் இவ்வளவுதான் சமாளிக்க முடியும். இந்த பராமரிப்பு பார்க்கணும். போதும் பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா வக்கி புள்ளி வச்சுக்கிறீங்க. ஆமா, வைக்காது பாத்தீங்கன்னா மாட்டை பாத்தீங்கன்னா நம்ம வேப்ப மரத்துக்கடி கட்டிக்கிறீங்க. அது ஒரு பெரிய சாதனை. மூலிகை இது மாதிரி. அதாவது வேப்ப மரங்கிறது சாதாரணம் கிடையாது. பகல்ல வேப்ப மரத்துக்கடி படுத்துனா இருக்கிற நோவு போயிடும். இப்ப ஆறுனா வேப்ப மரத்துக்கடி பிடிக்கிறாங்க. எல்லாம் ஏசி பேனு இருக்குது. அதனாலதான் இத்தனை நோவு உண்டாகுது. வேற என்ன, அன்னைக்கு அந்த காலத்துல எத்தனை ஆஸ்பத்திரி இருந்துச்சு. இன்னைக்கு இந்த இயற்கையா சாப்பிட இந்த மாட்டு உரம் போடாமனால மருந்து அடிச்சு சாப்பிடத்தான் வர்ற நோவு. சக்கரைங்கிறான், பார்த்தா பிரசரங்கிறான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விவசாயி இயற்கை முறையை பண்ணிருந்தா எதுவுமே வராது. இன்னைக்கு சாதாரணமா ஒரு விவசாயி வீட்டுல இன்னைக்கும் களி கம்மஞ்சோறு உலக்கி எடுத்து இடிச்சா வேறு வரும். வேறு எந்த வழியில எடுக்க முடியாது. இப்ப விவசாயம் இருக்கிறீங்க, நீங்க களி கம்மஞ்சோறு விறகு தேனை இதெல்லாம் சாப்பிடுவீங்களா? இன்னைக்கும் களி சாப்பிடுறோம். எங்க கிடைக்குது இதெல்லாம்?
மேட்டுக்காட்டுல இப்ப இன்னைக்கு பாலமலையில பாத்தீங்கன்னா ஆரி நிறைய விதைக்கிறான். விதைக்கிறான். அவன் நம்ம காட்டுல விளையாம இங்க நம்ம நெல்லு நடுறோம், அவன் வந்து அங்க ஆரி விதைக்கிறான். அவன்கிட்ட வாங்கி சாப்பிட வேண்டியதான். ஓ, அங்க போய் வாங்கிட்டு வந்துருவீங்க. ஆமா, பரவாயில்ல, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஆச்சா ஒரு படி ஆரி இன்னைக்கு 35 ரூபா 40 ரூபா, கம்பு 30 ரூபா. இன்னைக்கு கம்மஞ்சோறு புழுதண்ணி பிடிச்சா அது சுகமே வேற. இப்ப பாத்தீங்கன்னா களி கம்மஞ்சோறு சாப்பிட்டு தான் உடம்பு கன் மாதிரி வச்சிருக்கீங்க. அதாவது வந்து இன்னைக்கு டெய்லி பொழுதான தண்ணி கூட்டி நடந்தா டெய்லி 70 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். நடந்துதான் இன்னைக்கு அந்த என்ன பண்றது, வேற அப்பா காலத்துல இருந்து பாட்டங்காலத்துல இதே வேலை. அப்புறம் நாம என்ன செய்ய முடியும்? அப்ப என்ன செஞ்சா, நீ இந்த வேலையை இப்ப நான் பழகிட்டேன். அப்ப நம்ம மாடுதான் எனக்கு ஆசை. நான் 3 வயசு பையன்ல இருந்து எனக்கு மாடுதான் ஆசை. ஆச்சு, இன்னைக்கு சைக்கிள் ஓட்டுவேன், மாடுனாத்தான் எனக்கு ஆசை. வேற மாலை எது மாலையும் ஆசை கிடையாது. எனக்கு மாடு மேல ஆசை. அதனால இதெல்லாம் வச்சு வளர்த்திட்டு இன்னைக்கு இப்ப 1000 விவசாயிக்கு நான் வேலை செஞ்சுட்டு சரிங்க. அது பாத்தீங்கன்னா 2 மாட்டுக்கு மணி எல்லாம் கட்டல, இப்போ 2 மாட்டுக்கு மணி கட்டிக்கிறீங்க. இது எதுக்காக கட்டுனீங்க? ரோட்ல வண்டி போனா ஒரு ஆசை சல சலன்னு போகும். ஓ, அப்படி அதாவது விளவாதம் கூட விளைவிக்கும். ஓ, நம்ம வண்டிக்கெல்லாம் ஆரன் வச்சு அடிக்கிறோமே, இது சலங்க. ஓ அப்படி. மாடு கூப்பிட்டு விளைவிக்கடன்னா சொல்றேன். இந்த சலங்கு சத்தம் கேட்டா விளைவிக்குவோம். அதனால கொஞ்சம் வண்டி வாங்கினதான் மாடு மிரட்டுக்காதா ஏறுது. அதுதான் பழக்கம். நாம எப்படி 1ஆவதுல சின்ன பையன்ல போய் பள்ளிக்கூடம் கோரம் பண்ணிக்கிறோம், அப்புறம் கோந்து போல வரும், அப்புறம் 10ஆவது 12ஆவது முடிச்சு காலேஜ் போய் போல வரும். காலேஜ் போய் ஒரு பையன் படிக்குள்ள போக மாட்டான். அப்புறம் நான் ஒரு வருஷத்துக்கு இருந்து பழகிட்ட பழகிறான். மாதிரி இதெல்லாம் பழக்கம் ஆரம்ப காலத்துல இருந்து வர வேணும். என்ன? ஓ, ஆரம்பத்துல இருந்தே நம்ம விவசாயம் தான். நம்ம விவசாய குடும்பத்துல இருந்து பிறந்தவங்க வந்து கடவுளை மழை வரவழைக்க முடியாது. விவசாய இயற்கை வந்து கூழ்மையானா மழை தானே வரும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அதாவது வந்து ஒரு காலகட்டத்துல விவசாயம் இல்ல அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே ஏங்க முடியாது. எப்படி மோடி சாரே வந்து சாப்பிடுறாரு, விவசாய மண்ணுல உருவாக்கலன்னு அவர் எப்படி சாப்பிடுவாரு? ஆனா விவசாயிக்கு வந்து நீ மதிப்பு இல்ல, மதிப்பு கம்மியா போறதுனாலதான் இளைஞர்கள் வெவ்வாறைக்கு போறான். ஓ, அப்படி சொல்ல வரீங்க. வேட்டி கட்டுறவன் தலையில துண்டு கட்டுறவனுக்கே மதிப்பு இல்ல, ஆனா என்னைக்கிறதுனால தலையில துண்டு கட்டுறவனுக்கு எந்த தொந்தரவும் வராது. இன்னைக்கு தலையில துண்டு கட்டுறோம், வெயில் ஈட்டாராது. அதாவது வந்து என்னடா வேலை செய்யறான், ஏர் ஓட்டுறான். நீ பொண்ணு தரவன என்ன சொல்றான், அவன் என்னப்பா ஏர் ஓட்டிட்டு இருக்கிறான், வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான். கார்ல அவன் 10 லட்சம் கடனை வாங்கி அவன் அடமானம் வச்சு தின்னுட்டு இருக்கிறான், அவனை நம்புறான். ஆனா இன்னைக்கு படிக்காமையா பேண்ட போட்டா அவன் படிச்சுங்கிறான். அதே நான் பேண்ட போட்டா அவன் படிக்காத முட்டாளு. நான் பேண்ட போறது இல்லை. ஒரு செட் 5000 மட்டும் கூட தைச்சு போட முடியும், ஆனா நான் போட மாட்டேன். நம்மளுக்கு எதுக்கு பேண்ட்? ஆமா, கோவணம் கட்டிக்குவேன், வேட்டி தான் கட்டிக்குவேன். அதாவது வந்து பேண்ட போட மாட்டேன். போடலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால நம்மளுக்கு எதுக்கு? அதனால வந்து இதெல்லாமே வந்து இருந்தா விவசாயத்துக்கு நல்லா இருக்கு. அவன் நல்லா இருக்கலாம், ஆனா இல்ல அப்படின்னா இன்னைக்கு 10 ஏக்கரா பண்ணி பண்றான், கார்ல போயிட்டு கார்ல வரானா அவன் குறைஞ்சு. நான் பேசிட்டு இருக்கிறோம், மாடு பாத்தீங்கன்னா அப்படியே சாலம் ஓடுது, அப்படியே அழகா இருக்குதுங்க பாக்குறதுக்கு. சரிண்ணா, இது வரைக்கும் நேரம் ஒதுக்கி நமது கிராமத்து ராஜா சேனல் 100க்கு ஒதுக்கி கொடுத்ததுக்கு நம்ம நன்றி. மீண்டும் பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். என்ன வேணாலும் வந்து கேளு விவசாயம். நண்பர்களே, நம்ம வீடியோவே ஃபுல்லா பாருங்க. இது ஃபுல்லா பார்த்துட்டு என்ன சொல்லுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணும்போது விவசாயி பற்றி நம்ம அண்ணன் பேரே சிங்கு அப்படின்னு சொன்னா இந்த ஏரியாவில் எல்லாத்துக்குமே தெரியும். சிங்குன்னு சொன்னாவே விவசாயம், அந்த அண்ணன் பேர் சிங்கு. 100 கிலோமீட்டர் சுற்றளவு தெரியும், 100 கிலோமீட்டர் சுற்றளவு அவருக்கு தெரியும். அவருக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கும் தெரியும், நான் சின்னதுல இருந்து அவர் எனக்கும் தெரியும். இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் ஒதுக்கி ஃபுல்லா அந்த வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மற்ற நிறைய குறையெல்லாம் சொல்லுங்க. விவசாயம் பற்றி எல்லாம் பண்ணலாம். சரி, இதுல வந்து தப்பு கிடையாது, அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருங்க. எல்லாம் எந்த ஒரு விவசாயம் இருந்தாலும் சரி, அதாவது வந்து இத வந்து வளர்த்துறதுனால தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு உண்டான இடம் வேணும், அதுக்கு உண்டான வேலை அறிவுள்ள வளர்த்துறவன் தான் வளர்த்த முடியும். அதுக்கோசரம் எல்லாரும் வாங்கி வளர்த்த முடியாது, வளர்த்தி பண்ண முடியாது. அதனால இது வளர்த்தா விவசாயம் வந்து முன்னேற்றம் வரும். இயற்கையான குப்பை போட்டீங்கன்னா மருந்து எதுவும் அடிக்க தேவையில்லை, உடம்புக்கு சாப்பிட்டீங்கனாலும் தப்பு இல்லை. ஆச்சா, இன்னைக்கு நாட்டுக்கோழி 3 மாசத்துக்கு காக்கலா தான் வளருது, பிராயர் கோழி 60 நாளையில 2 கிலோ வளருது. ஏன்னா ஊசி போடுறான், அதை சாப்பிட்டா சாகுவான், இதை சாப்பிட்டா நோவு நல்லா இருக்கும். ஆச்சா, அதனால இன்னைக்கு நம்ம வந்து காட்டுக்குள்ள போறோம், நாய் இருந்தா நம்மளுக்கு முன்னால ஓடுது, ஒரு பாம்பு பிடிக்குது, தேல் இருந்தா உழைக்குது, வீட்டுக்குள்ள பூனை வளர்த்துறோம், நைட்டு தூங்கிக்கிறோம், நம்மளுக்கு என்ன தெரியும், பாம்பு வருதா தேல் வருதா தெரியுமா? பூனை இருந்தா அந்த பூனை வந்து அந்த தேலை தடுத்து கட்டிச்சு போடுது, இல்ல விளையா குடிச்சு உரம் சத்தம் போட்டா நம்ம எந்திரிச்சுக்கிறோம். ஒரு விவசாயிக்கு எல்லாம் தேவை. அதாவது இதெல்லாம் இருந்தா
அது விவசாயமே வேற. கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர். இது வரைக்கும் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சரி சரி பார்க்கலாம்.